ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். Gucciயை பத்தி உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Gucci இட்டலியில இருக்க ஒரு உலக பிரசித்தி பெற்ற லக்ஸுரி பிராண்ட். இவங்களோட ஹேண்ட் பேக்ஸ், ரெடி டு வேர் ட்ரெஸ், ஃபுட்வேர், மேக்கப், ஃப்ராக்ரன்ஸ் மற்றும் வீட்டு அலங்கார பொருட்கள் எல்லாம் வெளிவந்தது பெரும்பாலும் பணக்காரர்களால் வாங்கப்படுறது. Gucci குடும்பத்தில் நடந்த உண்மையான சம்பவங்களை வச்சு சாரா கே ஃபார்டன் எழுதின புத்தகத்தை தழுவி ஃபேமஸ் டைரக்டர் ரிட்லி ஸ்காட் எடுத்த படம் தான் ஹவுஸ் ஆஃப் Gucci. ரிட்லி ஸ்காட் படம்னாலே கண்டிப்பா பார்க்கணுங்கிற லிஸ்ட்ல போட்டு வச்சிருப்பாங்க. இந்த படம் நிச்சயமா சில அவார்டுக்கு நாமினேட் ஆகும். அது பிறகு பார்ப்போம். இந்த படம் ரிட்லி ஸ்காட்டுக்கு த லாஸ்ட் டுவெல் படத்துக்கு பிறகு இந்த வருஷத்துல இரண்டாவது படம். இவர் கூட ஆஸ்கார் நாமினேட் ஆன பெக்கி ஜான்ஸ்டன் மற்றும் முதல் தடவையா ஸ்கிரீன் பிளே எழுதுற ரொபர்டோ பென்ட்வினியா சேர்ந்து திரைக்கதை மற்றும் ஸ்கிரீன் பிளே எழுதியிருக்காங்க. இந்த கதை கூச்சி குடும்பத்து வாரிசான மௌரிஷியா குச்சியை ஃபாலோ பண்றது. மௌரிஷியா குச்சியா ஆடம் டிரைவர் நடிச்சிருக்காரு. அவருடைய மனைவி பேட்ரிஷியா ரெஜியானாவா லேடிக்காக நடிச்சிருக்காங்க. இந்த கதாபாத்திரம் கூச்சி சாம்ராஜ்யத்தோட ராணி ஆவதற்கு தன்னை தவிர யாருக்கும் தகுதி இல்லைன்னு நினைக்கிற கேரக்டர். இந்த கூச்சி குடும்பத்து பிசினஸ் ஓனரா ஜெரமியன்ஸ் ருடால்ஃப் குச்சியா நடிச்சிருக்காரு. அவரோட பிரதர் ஆல்டோவா ஆல் பச்சினோ நடிச்சிருக்காரு. ஆல்டோவோட சன் பாவலோவா குடும்பத்துக்கே வேண்டப்படாதவரா ஜாரெட் லேட்டோ நடிச்சிருக்காரு. அந்த மனிதன் மேக்கப்ல ஜாரெட் லேட்டோ கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் நேரம் ஆகும். ஓகேங்க, அது கடைசியில கொலையில போய் முடியும். இந்த கதை 20 வருஷத்துக்கு மேல நடக்கிறதா எடுத்திருக்காங்க. அதனால நமக்கு லேட் 70s 80s அப்புறம் 90s காலகட்டத்தை நம் கண்முன்னே நிறுத்திருக்காங்க. ரிட்லி ஸ்காட் படத்தோட முதல் பாதி நையாண்டு கலந்த நிகழ்ச்சியோட நடித்து போயிருப்பாரு. முதல் பாதி வரைக்கும் நடிகர்களாகட்டும் டைரக்டர் ஆகட்டும் படத்துல என்ன சொல்லணும்னு நினைக்கிறத காமிக்கிறதும் இன்னும் பல விஷயங்களை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு நிறைய நேரம் எடுத்துக்கிறாங்க. அடுத்து வர முக்கியமான சீனை ரஷ் பண்ணிருக்காங்க. அதனால மொரிஷியா குச்சியோட முடிவு ஒரு பில்டப் இல்லாம டக்குன்னு முடிஞ்சிடும். பிறகு வெட்டிங் வந்து 1970 நடக்குது. ஆனா 1987ல வந்த ஜார்ஜ் மைக்கோட ஃபெய்த் சாங் வந்து பேக்ரவுண்ட்ல பிளே ஆகும். இப்படி சில விஷயத்த நான் மறக்கலாம். ஆடம் இந்த வருஷத்துக்கு பண்ண 3 படத்துல, அதாவது இந்த படத்தோட சேர்த்து ஆனட் அப்புறம் லாஸ்ட் டுவெல் ஆஸ்கார் நாமினேட் பண்ற அளவுக்கு நடிச்சு தள்ளியிருக்காரு மனுஷர். ஆனா லேடிக்காக பறிச்சிடுவாங்களோன்னு இருக்கு. காட்ஃபாதர் படத்துல வர மாதிரி இங்கேயும் சில சிமிலாரிட்டிஸ். அங்க கார்லியன் வந்து எப்படி வந்து ஃபேமிலி பிசினஸ் திணிக்கப்படுறாரோ அதே மாதிரி இங்க மௌரிஷியா குச்சியும் ஃபேமிலி பிசினஸ்ல திணிக்கப்படுறாரு. அதன் பிறகு எப்படி வந்து கால்குலேட்டிவா மீனா மாறத பார்க்கும்போது ஆடம் இந்த கேரக்டர்ல பல ஷேட்ஸ் காமிச்சிருக்காரு. அதே மாதிரி இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா வெளி காமிச்சிருப்பாரு. ஏ ஸ்டார் இஸ் பார்ன் படத்துல லேடிக்காக நடிச்சிருக்கும் போது இந்த படம் தான் அவருக்கு பிரேக்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஹவுஸ் ஆஃப் குச்சியில லேடி காகா எங்கேயுமே தெரியல. பேட்ரிஷியா ரெஜினாவை தான் நம்ம பார்ப்போம். டெரிஃபிக் ஆக்டிங். ஜெரமி ஐரன்ஸ், ஆல் பச்சினோ, ஆடம் டிரைவர் பெரிய நடிகர்களோட ஈடு கொடுத்து நடிச்சிருக்காங்க மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயும் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. சப்போர்ட்டிங் ரோல்ல நடிச்ச ஜெரமி ஐரன்ஸ் இந்த ரோல்ல பெருசா பண்ண ஸ்கோப் இல்லனாலும் கச்சிதமா பண்ணிருக்காரு. ஆனா ஆல் பச்சினோ அப்படி சொல்ல முடியாது. அவர் நடிப்பு வயசாக மெருகேறிட்டே இருக்கு. இவரோட நடிப்பு இன்னொரு ஆஸ்காருக்கு நாமினேட் ஆகலாம். உங்களுக்கு தெரியும் 2019ல ஐரிஷ்மேன் படத்துக்கு நாமினேட் ஆனாரு. இப்ப அவரோட சீன் வரும்போதெல்லாம் எப்ப முடியும்னு காத்திருக்க மாதிரி ஆயிடுறது அவர் பெர்ஃபார்மன்ஸ். ஆனா நிறைய பேர் சோஷியல் பேஜ்ல அவரை பாராட்டி ஆஸ்கார் நாமினேட் ஆவாருன்னு நம்பிக்கையோட போட்டிருக்காங்க. ரிட்லி ஸ்காட் எடுத்தா நல்லா இருக்கும் என்ற நம்பிக்கை வந்து வீண் போகல. ரிட்லி ஸ்காட் டைரக்ஷன் அடுத்து டேரியல் வாஷ்கியோட சினிமாட்டோகிராஃபி. இவரை ரொம்ப ஈஸியா ஆஸ்காருக்கு நாமினேட் பண்ணப்படுவார். அடுத்தது எடிட்டர் கிளார் சிம்சன். இந்த மாதிரி ஸ்டோரி லைன் வேற ஒரு காலகட்டம் இதெல்லாம் கிளார் வந்து சாலிடா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் டிசைன், காஸ்டியூம் டிசைன் எல்லாரும் திரும்பி பார்க்குற மாதிரி செய்திருக்காங்க. இதுல பாராட்டப்படுற மாதிரியா சூப்பர் ஃபர்ஸ்ட் 45 மினிட்ஸ் மெயின் மற்றும் சப்போர்ட்டிங் ஆக்டரோட தரிமான நடிப்பு, உண்மையா மனசு விட்டு சிரிக்கிற மாதிரி சீன்ஸ், ஆடம் டிரைவர் லேடிக்காக நடுவில் நடக்கிற ஜெனியூன் டிராமா, இதெல்லாம் கூட ஜாரெட் லேட்டோ நடிப்பு வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா அப்ப நிச்சயமா அந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. என்னோட இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு ரிவ்யூ மற்றும் சினிமா செய்திகள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.